ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. ஒரு ஹெட்லைன் கொடுத்துட்டு என்னோட இதை ஆரம்பிக்கிறேன். அதாவது ம். வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லவர்கள் தான். அதுக்கப்புறம் நான் இப்ப என்னோட கருத்தை சொல்றேன். சொல்லுங்க என்ன? துரைமுருகன் ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் சரி. விஜய் வந்து ரொம்ப கேவலமா பேசியிருக்கிறதா, திரிஷா கூட வந்து ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாராமா. சரி. ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. ஏன் ம். இவர் தலைவர் எப்படி நம்ம பேசுவோமா? நீங்க யாரையுமே பேசாதீங்கங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா. ஆ, இந்த ம், பிரபஞ்சத்துல யாரையுமே குறை சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. ஏன்னா ம், அவனவன் கர்மா அவனவன் கூட வருது. நீ நல்லது ம், நல்லது கெட்டது ரெண்டுக்குமே நீ பலன் அனுபவிச்சாகணும். நீ நல்லதுக்கு உண்டான நல்ல கர்மாவுக்கு நடுப்பயனோ, நீ செய்யக்கூடிய ம், பாவ செயலுக்கு நீ அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சாகணும். அதுதான் எங்க அப்பா பகவானே சொல்றான். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் திரிவிதம் கர்மனாக பகவத்கீதை ஆகிதான் பிரதி சன்னியாசனம் கசித்துங்க. அப்போ ம், ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் பின்னாடி என்ன வருது? அவன் செஞ்ச நல்வினை தீவினை ரெண்டும் வருது. ம். அதன்படிதான் அவனுக்கு மனிதனாகவோ இல்ல விலங்கு புழு பூச்சியாகவோ பிறப்பு கொடுக்கப்படுது. அவன் கர்மாவின் படிதான் அவனுக்கு உடலே கொடுக்கப்படுது அந்த ஆத்மாவுக்கு. சரி, அப்போ இந்த சரி. பிரபஞ்சத்துல நீ என்ன செய்றியோ அதை அனுபவிச்சு அவன் ஒருவனும் தப்ப முடியாது. சாமியை சொல்றான், கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குதுங்க. இங்க எவனுமே தப்ப முடியாது. பிரபஞ்சத்துல நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது, விஜயும் தப்ப முடியாது, சீமானும் தப்ப முடியாது, சாட்ட துறமுருகனும் தப்ப முடியாது. இப்ப நீ ஒருத்தனை குறை சொல்ல சொல்ல அவனுடைய கர்மா உனக்கு வந்துடும். நீ அவன் தண்டனை நீ அனுபவிக்க நேரிடும். அதனால இங்க ம், பாருங்க, இங்க ம், எவனுமே இங்க பாருங்க யோக்கிய சிகாமணின்னு சொல்றதுக்கு நான் யாருக்குமே சர்டிபிகேட் கொடுக்க விரும்பல. கொஞ்சம் பேர் ம், இருக்காங்க, நான் எல்லாத்தையும் சொல்லல, சாதுக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க நல்லவங்க, நான் ஏத்துக்கதான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுடுங்க. எனக்கு எங்க அப்ப மாயக்கண்ணு அன்னைக்கு பஞ்சபாண்டவர்களை கூப்பிடுறான். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் கூப்பிட்டுட்டே இங்க வாங்கடா, உன் பொண்டாட்டியை தவிர வேற எவளையும் ம், நான் எவளை கிருஷ்ணன் கேட்கான். எங்க அப்ப ம், கேட்கான், டேய் உன் பொண்டாட்டியை தவிர வேற எந்த பெண்ணையும் நான் மனசுல தவறா நினைச்சது இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்கடாங்க. தர்மர் வரைக்கும் ஓடிட்டான். ஒரு ம், பயம் கிடையாது, சத்தியம் பண்ணல. அப்போ சாமி ம், சொல்றாரு, அப்போ நீ மோட்சகதி அடையணும்னா நீங்க இத்தனை பேர் என்னென்ன தான தர்மங்கள் செய்யணும், செஞ்சு என்ன வந்து அடைங்கன்ட்டான் எங்க அப்ப. ம், அப்போ பஞ்சபாண்டவர்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் கிடையாது, நெட்டு கிடையாது, இந்த இளவெடுத்த கர்மாந்திரம் எதுவும் கிடையாது. ம், அன்னைக்கே அப்படி இருந்திருக்காங்கன்னா ம், இன்னைக்கு இங்க பாருங்க, ஆளானப்பட்ட விஸ்வாமித்திரர் எடுத்துக்கோங்க, ம், வரலாறு சொல்லணுமா? அப்போ ம், இங்க பாருங்க, பிரபஞ்சத்துல வந்து நான் யோக்கியன்னு சொல்றதுக்கு அடுத்தவனை குறை சொல்றதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன். ம், ஏன்னா நீ உன் மனைவியை தவிர எந்த பெண்ணையும் நான் மனசுல கூட தப்பா நினைச்சதுன்னு ஒருத்தனை சொல்லுங்க. இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் பேர், 10 பேர், 20, 100 பேர் இருப்பாங்க உலகத்துல. இத்தனை கோடி பேர் இருப்பாங்களா? அதனால இங்க பாருங்க, ம், விஜயை குறை சொல்றதுக்கு இந்த சாட்டைக்கு எந்த அருகதையும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எந்த அருகதையும் கிடையாது. அதே மாதிரி யாரையும் குறை சொல்றதுக்கும் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் ஒன்னும் ம், ராமனோ புத்தனோ கிடையாது. சரிங்களா? ம், அதனால ஐயா புரிஞ்சுக்கோங்க, யாரையுமே குறைச்சல வேண்டாம். அவன் எங்க அப்ப பகவான் தெளிவா சொல்றான், காயக்காரன் காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவெளியோன், அவரவர் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவே நடங்கிற. எங்க அப்பா கண்ணுக்கு தெரியாத மறைபொருள் எங்க அப்பா எல்லா இடத்துலயும் இருக்கான். ம், ஏகம் நீ அனைத்திலையும் தூணு துரும்பு கல்லு மண்ணு, என் சாணியை கூட எடுத்துருங்க, எல்லாத்துலயும் பகவான் இருக்கான். அவன் ம், சொல்றான், நான் உங்க கண்ணுக்கு புலப்படாத மறைபொருள், ஆனா நீங்க செய்யக்கூடிய பாவ கர்ம வினைகள் என் கண்ணுக்கு மறைவா இல்லை, எல்லாம் எனக்கு தெரியுங்கிறான். ம், அதனால இங்க பாருங்க, பிரபஞ்சத்துல இவனுக்கு அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக அவன் அவனை குறை சொல்லுவான், அவன் இவனை குறை சொல்லுவான். மண்ணலி போடுங்க அவங்கள. இங்க எவனும் ம், யோக்கியன்னு நியாயத்தராசு இங்க கிடையாது. தீர்ப்பு ம், இங்க கிடையாது. இறப்புக்கு அப்புறம் உன் ஆத்மாவுக்கு தான் தீர்ப்பு. உடலுக்கு கொடுக்கப்படுற தீர்ப்பு ஒரு இதே கிடையாதுங்க. ஐயோ ம், இது அற்பம், இது கொஞ்ச நாள் குத்துந்த உடல், ஆனா ஆத்மா உலகம் அழிஞ்சாலும் அழியாது. அந்த ம், ஆத்மாவுக்கு தண்டனை ஆக்கினை உண்டு. நீ பிறந்து ம், பிறந்து சாகணும். ரஜசி பிள்ளை கத்துவா கர்ம சிங் ஜாதே ததா பிள்ளை தமசி முடி ஜாதே. 84 லட்சம் பிறகு உனக்கு இருக்குடா. எங்க அப்பாவை அடையலைன்னா உனக்கு 84 ம், லட்சம் பிறகு உண்டு. எங்க அப்பா பரம்பொருள் அடையலைன்னா, சிவனை அடையலைன்னா உனக்கு 84 லட்சம் பிறகு உண்டுங்கிறான். உனக்கு விடுதலை ம், வேணுமா, சிவனை தேடு, அவ்வளவுதான். நீ இவனுக்குள்ள இந்த சினிமாக்காரன் முன்னாடி போறது, அவன் இவனை குறை சொல்றது, இவன் அவனை குறை சொல்லா, போங்கய்யா நீங்களாம். ம், தேவையில்லை. மொத்தத்துல நான் யாரையுமே குறை சொல்லல. அதனால விஜயை குறை சொல்றதுக்கு சாட்டைக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ம், ஏன்னா நீ இன்னும் பெரிய தர்ம தர்ம சீசனா நீ சொல்லு, இல்ல நான் குறை சொல்றதுக்கு நான் தர்ம சீசனா கிடையாது. ம். அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா, விட்டுருங்க. அவனை குறைச்சிடுவான், இவனை விட்டுருங்க. பிரபஞ்சத்துல இல்ல, தனி மனித தாக்குதல் தவிர்க்க ஒத்துக்க முடியாதுல்ல. அடப்போங்க ஐயா, அரசியல் இருக்கு, இவனு அவனை குறைச்சலும் அவனை குறைச்சலும் விடுங்க. அதனால இங்க பாருங்க,
ம், நம்ம பிரபஞ்சத்துல பிறந்ததே அப்பா அடையறதுக்கு தான். ம், அப்பா சொல்லிட்டான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடிலிருந்து செத்திறந்து தீ நரகச் சீல்குட்டியிலே அடைக்க கொத்தியருந்த புழுக்கள் வந்து குஞ்சுதான். அட பாவி, ம், டேய், நீ பிறந்ததே உனக்கு விடுதலை வேணா அப்பா சிவனை தேடணும்டா. நீ அவனை அடையலன்னு வச்சுக்கோ, உனக்கு ம், 84 லட்சம் பிறவி உன்னுடைய ஆத்மாவை நரகத்துல புழு கொஞ்சுங்கிறான். ஏன் அரிய ம், வாய்ப்பு இந்த மனித பிறவி, இதை தவற விட்டுறவே கூடாதுங்க. இதுல ம், இவன் அவனை குறை சொல்றது, அவன் இவனை குறை சொல்றா. பாவிகளை நரகத்துல வந்து தொலைஞ்சிடாதீங்கடாங்கிறேன். ம், இவன் என்ன நினைக்கிறானுங்க, இவனுங்க செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறான். முட்டாள்களே, இந்த பொய்யுடம்பாகி இந்த ஜட உடம்பு தானே அழியுது. மெய்யுடம்பாகி ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆத்மா ம், வந்து ஒளி உடம்பு, அதுக்கு அழிவே கிடையாதுங்க. அது பரமாத்மாவுடைய அம்சம். நீ ம், இறைவன், நீ என்னோட அம்சமா இருக்கிற, நீ தேடு பகவான. அவனுடைய ம், பேரானந்த நிலைக்கு போயிரு. ஆனா இந்த இவனுக்கு எல்லாம் அந்த சிற்றின்ப மோகத்துல மூழ்கி பிறப்புக்கோவா காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கான். புரியுதா ம், உங்களுக்கு? இங்க எவனையுமே ஒருத்தனை குறை சொல்லக்கூடாதுங்க. அதுவே பெரிய கர்மாங்க. ம். அரசியல் தேசிய விட்டு தொலைங்க. இதுல விஜய் த்ரிஷாவை கூட்டிட்டு போனேன்னா யாரை கூட்டிட்டு போனா, இவனுக்கு என்ன, அது எனக்கு இது என்ன, நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன? எனக்கு அதனாலங்க ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு நியாயத்துக்கு என்ன? தண்டனை கொடுக்கறதுக்கு பரம்பொருள் இருக்கான். ஐயா, நீ செய்யற பாவம் அத்தனையும் பதிவாகுது. இந்த அரசியல் எதிர்ப்பு செய்யறது, இந்த ஊழல்வாதிகள். இங்க பாருங்க, இவனுக்கு எல்லாம் ஒரு பயன் தப்ப முடியாது. 84 லட்சம் பிறவி இருக்கு. அது மட்டும் இல்ல, கோரமான நரகம் இருக்கு துஷ்டனுங்களுக்கு. ம், மண்டலத்தோர் செய்த பாவம் மண்ணனை சேரும், திண்டிர மனம் செய்த பாவம் மக்களை சேராங்க. அன்னைக்கு ஒரு பிரஜை ஒருத்தன் ஒரு நோய் நொடியிலையோ ஒரு கடன்லையோ கஷ்டப்பட்டு உழண்டுட்டு இருக்கான்னா, அதை தீர்க்க வேண்டியது இந்த ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு. ஆனா இவனுக்கு அவனுடைய தேவைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறான். அப்ப இவனுக்கு எப்படி உருப்படுவான்? ஐயோ, இவனுக்கு தான் ஐயா தாமிஸ்ரம் அந்த கோபங்கிற கோரமான நரகம் இருக்குங்கிறான். ம். ஊர்த்துவம் கச்சந்தி சத்தியத்துவா மத்திய திஷ்டந்தி ராஜசாங்கிறான். ஜெகனி அணவு குத்திச்சா தாமச ஜனாங்கிறான். ஐயோ, முடிஞ்சு போச்சு. தம உண்டி துஷ்டன் இவனுக்கு இருக்குது பெரிய ஆக்கினைங்கிறான். அதான் சொன்னாரா, யஜந்தே சாத்விகா தேவான யஜரசாம்ச ராஜசா பிரேத பூன பூத கராம்சானி யஜந்தே தாமச ஜனாட்ட. அந்த முட்டா பிள்ளைகளுக்கு இறைவன் யாருன்னு தெரியாது. நீ செய்யற பாவத்துக்கு இறை தண்டனை ஒன்று இருக்குன்னு அந்த முட்டாள்களுக்கு தெரியாதுங்கிறான். சொன்னாக்க மூட நம்பிக்கைம்பேன். ஐயோ கடவுளே, பகுத்தறிவு இறை, நீ இறைவன், நீ பிறந்ததே அப்பா வடையிருக்காண்டா. மோட்சத்து வீடு தேடுங்கடா இவன் கேட்கிறான். ம், அததான் எங்க அப்பா பரம்பரை சொல்றான், அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவினீசன் அறியவும் மாட்டானுள்ள சிவனே, சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டான் சிவன். சிவசிவா அரகராங்கிற இந்த 2 நாமத்தை சொன்னாலே இவன் ம், மோட்சத்துக்கு போயிடலாம். இவன் எல்லா துன்பத்திலிருந்து விடுபட்டு முக்திக்கு போயிடுவான். மறுபடியும் ம், இவனுக்கு பிறப்பே கிடையாது. பிறக்க கிடையாது, இவனுக்கு துன்பம் விடுதலை கொடுத்துருவான் சாமி. ஆனா ம். இவனுக்கு அரகரா சிவசிவான்னு சொல்ல மாட்டான். இந்த விஜய் பாட்டை பாடுவான், சினிமா பாட்டை பாடுவானுங்க. அப்புறம் இவனுக்கு எங்கேயா போய் உருப்படுறது? இது சாமியை சொல்லிட்டான், மேவரிய ஒருவனுடன் 98 பேர்கள் திருத்த மறவே தெரிவார் தேசம் இல்லைங்க. வருத்தமாய் நித்தம் குரு தாய் தகப்பன் கூறுமொழி கேளார்கள். திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள். கருத்துடனே பிச்சை எது போடாமல் பேய்க்கு கொடுத்திடுவார். அச்சமுடன் திண்டமதற்கிடுவார். உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வம்னு கையெடுப்பார். அடுத்த டேஸ் டேஸ் பகவான் சொல்றான். அடுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடாது. ம், இவனுங்களை நான் என்னையா சொல்றது சொல்லுங்க? அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கய்யா, நீ ம், பிறந்ததே சிவத்தை தேடுறதுக்கு தான். இந்த ம், சவத்தை தேடி நாசமா போயிடாதீங்கடா அப்படின்னு நான் ம். சொல்றேன். நான் சொல்லல, பகவான் சொல்றான். இது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேல நான் எதையுமே விளக்கம் கொடுக்க விரும்பல. ரைட்டு. இதுல சாட்ட ஐயோ, என்னய்யா இவங்களுக்கு வாழ்க்கை என்னையா? கொஞ்ச நாள் அந்த மனித பிறவி, மனித உடல், இந்த உடல் கொஞ்ச நாள். ம், மெய்யுடம்பாகி ஆத்மா மோட்சத்துக்கு போகலன்னா மறுபடியும் புழு விலங்கு பறவை நாயின்னு 84 லட்சம் பிறவி இருக்கு இவனுங்களுக்கு. ஐயோ, இப்ப என்னமோ மனுஷ ஜென்மத்தை எடுத்து நான் தான் பெரிய அறிவாளி ஞானி மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். அட ம், பாவிகளா, இந்த பைத்தியக்காரன் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா தயவு செய்து. அப்படின்னு சொல்றேன். ம், அதுக்கு மேல இவனுங்க என்னத்தை திருந்துவானுங்க போங்க. விடுங்க. அன்னைக்கு முருகப்பெருமா, எங்க அப்ப முருகன் வந்து அன்னைக்கு சூரன் அழைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு புத்தி சொல்றான். ம், சூரன் கேட்பானா அசுர குணம். அதே மாதிரி இவனுக்கு எவனும் கேட்க போறதில்லை. இருந்தாலும் சொல்லிடுறேன். அன்னைக்கு முருகன் சொல்றான், ம், இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி உற்பொசிக்கச் சென்ற வெட்டில் இறந்தாற்போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பில் உள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம்பரிதனவை கெம்பினான் சூரன் கெட்டனர்கான் அம்மானைங்கிறான். எங்க அப்பா முருகன் சொல்றான், அடே முட்டாள் சூரா, அதாவது விட்டில் பூச்சியானது எரியிற நெருப்ப தனக்குள்ள உணவுன்னு நினைக்குமா, நினைச்சு உள்ள புகுந்து அதை அழிச்சுக்குமா. அது போல ம். அடே முட்டாள், உன்னுடைய ஆணவம் மிகுதியால உன்னுடைய ஆட்சி அதிகாரம் சிவன் கொடுத்த வரம் இருக்குங்கிற அந்த ஆணவத்தில் ஆடாதடா, அழிஞ்சு தொலைஞ்சிடாதாடா. நான் அந்த வெட்டில் பூச்சிக்கு உள்ள நிலைமை தான் இன்னைக்கு இருக்க இந்த ஆட்சியாளர்கள், இந்த அரசியல்வாதிகள் பயல்களுக்கு. புரியுதா உங்களுக்கு?
அதனால ஷார்ட்டே விடுங்க. ஷார்ட்டா சேட்டை பண்ணதான் செய்வாரு. நல்ல பேச்சாளர், நம்ம ஏத்தாகணும். நானும் சாட்ட பேச்சில் நானும் ரசிக்கதான் செய்வேன். இருந்தாலும் ஒருத்தர் குறை சொல்றது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதனாலங்க விஜய் பாவங்க, அவர் ஏதோ அவர் சூழ்நிலை, அவருடைய கர்மா அவரை நடத்துது. அது ஒரு அறியா பிள்ளை, அவருடைய கர்மா அவரை நடத்துது, அவ்வளவுதான். அறியா பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அவருடைய வினை, கர்ம வினைப்படிதான் அவருடைய வாழ்வு பூமியில் நடக்கும். யாரும் அவங்கவுங்க நினைச்சபடி வாழ முடியாது. அதனால அன்னைக்கு எங்க அப்பா முருகன் சொன்னான், கடைசியா ஒரு வார்த்தை சூரனை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னான். அத அந்த சூரனுக்கு சொன்ன வார்த்தை கிடையாது, இந்த உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்களுக்குள்ள வார்த்தை. சாமி சொன்னா, தீர்ச்சியுடன் புத்தி செவ்வை நேரிட்டு ஒரு மோட்சமது தேட முடுக்கமதி விட்டு விடுங்கிறான். மோட்சம் தான் தேடனாட முட்டாள், உன்னுடைய ஆணவத்தை விட்டுருங்கிறான். அன்னைக்கு சூரன் தேவாதி தேவர்கள் தேவ ஸ்திரீகளை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தான். அப்ப சாமி சொல்றான், உன்னுடைய ஆணவத்துல ஆடாதா, ஒரு மோட்சமது தேட முடுக்கமதி கண்டாய். நீ சாகும்போது என்ன வரும்? சாமி சொல்றான் அதையும். கவ்வையில்லா வாழ்ந்திருந்து மரணம் அது ஜீவன் மாண்டு போகையில் நன்மை அது கூட நாடு மேலாது திண்மையும் வராது தேவரையும் விட்டுடுமா. கேட்டானா? கேட்க ஆணவம் வரும்போது கேட்க மாட்டாங்க. சாமி சொல்றான். அப்ப முருகன் சொல்றான், தம்பி சூரண்டம் பார்த்து சொல்றான், தம்பி தமையன் தலங்கள் இழவாதே, பற்ப கிரீடம் பவிசு இழவாதே, அற்பமிந்த வாழ்வு அநியாயம் விட்டு விடு, காரணம் எதில்லாமல் கவ்வையிலா வாழ்ந்திருந்து மரணம் அது ஜீவன் மாண்டு போகுகையில் நன்மை அது கூட நாடு மேல திண்மை தேவரை விட்டுடுங்க. முட்டாள், நீ சாகும்போது நீ செய்யற நன்மை தீமை ரெண்டு தானே கூட வருது அப்படிங்கிறான். கேட்டானா அந்த முட்டாள்? அது மாதிரி நீங்க மனித குலம், நீ தர்மயுகம் வரப்போகுது, கலியுகம் அழிவு நோக்கி போகுது. மனிதர்கள் ஏன் பிறந்தனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம பிறந்ததே அப்பாவை அடையறதுக்கு தான், சிவனை அடையணும். ஐயோ அடையலாம், 84 லட்சம் பிறவிடா, பிறந்து சாக வேண்டி இருக்கும்டா. சொன்னா கேளுங்கடா, இந்த பைத்தியக்காரன் சொல்றதை கேளுங்கடாங்கிறேன். கேட்டா தப்பிச்சிங்க, கேட்கலையா? இந்த பைத்தியக்காரன் சொல்ற வார்த்தை இது என்னுடைய வார்த்தை கிடையாது, சிவனுடைய வார்த்தை. அப்பா சொன்னதான் நான் சொன்னேன். அதனால நீங்க கேட்டா கேளுங்க, கேட்கலாம் போங்க மக்களே. சாமி எதுவும் சொன்னா, பெற்றோர்கள் கண்டு கொள்வார் பேசறிய என் மகனே, கற்றோர்கள் கண்டு கொள்வார் கண்ணே தீரு மகனே. பாரம்பரியம், பெற்றோர்கள் ஞானம் பெற்றவர்கள், கற்றோர்கள் ஞானத்தை கற்றவர்கள், அவர்கள் கண்டுகொள்வார்கள், இனம் புரிவார்கள். அவருக்கு ஆத்மான என்னன்னு தெரியும். ஆத்ம சிந்தனையில ஜட கூட்டத்துல என்னையா சொல்றது? கொஞ்சம் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க மோட்சத்துக்கு போயிருவாங்க. அது ஆத்ம தேடல் உள்ள பிள்ளைங்க இருக்காங்க பிரபஞ்சத்துல. இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்வுக்கு இருக்கு, இறைவனிடத்துல வாழ போறோங்கிற மறுமை, அதாவது வறுமை கிடையாது, மறுமை, இறப்புக்குள்ள வாழ்க்கை. அது நம்பக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு கோடிக்கணக்கில் இருக்காங்க இந்த பிரபஞ்சத்துல. அந்த பிள்ளைகள் உய்வடைவார்கள், மோட்சகதி அடைவார்கள், விடுதலை அடைவார்கள். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்புடையர் வணக்கம். தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சிவாலய புகைப்படம் பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஆதியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவாலயம் இருந்திருக்கிறது. ஒரு சித்த மகாபுருஷன் இங்கே இருந்திருக்கிறார். அவர் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்த அந்த வாசி தண்டம் இன்றளவும் நமது இந்த ஆலயத்தில் இருக்கிறது. தற்போது இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், 4 நேரி தாலுகா, ஆண்டான்குளம் கிராமம் அருகிலே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்திலே அவர் சித்தர் தவம் செய்த அந்த இடத்திலே ஆலயம் அமைந்து கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய அந்த திருமேனி இப்போ பாலாலயம் செய்து எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமேனி, இந்த சிவாலய கட்டுமான திருப்பணிக்கு அன்பு பிள்ளைகள் முடிந்தால் ஒரு சிறிய உதவியை செய்யலாம். அதாவது இந்த சிவாலய திருப்பணி தற்போது உபபீடம் வரைக்கும் வந்துவிட்டது. தற்போது கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே தங்களிடத்திலே 2 கரம் கூப்பி ஏகபரா குரு பிச்சை என்று அப்பாவுடைய திருநாமத்தை கூறி பிச்சை கேட்கிறோம். மக்களே, முடிந்தால் உதவுங்கள். இல்லை என்றால் ஒரு 2 பேருக்காவது பகிருங்கள். இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட எங்களால் முடிந்த இந்த திருப்பணியை முடித்து விடுவோம். இந்த ஆலயத்திற்கு தாங்கள் 1 ரூபாய் மனம் உவந்து தந்தாலும் நாங்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். விருப்பமுள்ள பிள்ளைகள் உதவலாம், உதவுங்கள். எங்களுடைய ஜிபே எண் 93 85 44 31 06. மீண்டும் சொல்கிறோம், 93 85 44 31 06. இந்த எண்ணுக்கு நீங்கள் முடிந்தால் நீங்கள் 1 ரூபா மனமு வந்து தந்தாலும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளே, எம்பெருமானுடைய அப்பன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில
அதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பாவுடைய வாழ்த்து. அப்பா சொல்கிறான், என் பிள்ளைகள் இகத்திலும் இந்த பூலோக வாழ்விலும் இன்புற்று வாழும் பரத்தில் என்னுடைய அந்த ஜீவ வீடு, அந்த மோட்ச வீடாகிய அந்த கைலாயத்திலே இவர்கள் பூமியில் வாழ்வாங்கு வாழ்ந்து அங்கே வந்த பிறகு அவர்களுக்கு நான் எவ்வளவோ பரிசு கொடுப்பேன் என்பதை இறைவன் திருநாவாக சொல்கிறான். மக்களே, இதை நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அப்பா சொல்கிறான், ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாய் என் பிள்ளைகள், என்னை வழிபடக்கூடிய பிள்ளைகள், என்னை விளங்கக்கூடிய பிள்ளைகள் பூமியிலே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுட்டு தர்மமும் நெறியும் கட்டு நீதி நெறியோடு வாழ்ந்து என் பிள்ளைகள் என்னை வந்து அடைவார்கள் என்று அப்பனே சொல்கிறான். மக்களே, அதனால் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு எம் பெருமான் அப்பாவுடைய ஈசனுடைய அந்த திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மக்களே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காவது பகிருங்கள். நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மேலும் எம் பெருமானே சொல்லுவான், பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நிர்வாள வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ மேலோக நீதி விளங்கி மனுவாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகி மெய்வாழ நல்லோரும் வாழ நவில் போரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. அப்பா சிவபெருமானை வாழ்த்துறான். வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர்வாழ. வானவர்கள் தேவர்கள் அறிய உங்களை வாழ்த்துகிறேன். பிள்ளைகளே, இந்த கலியுகம் முடிந்து வரக்கூடிய தர்மயுகத்தில் நீங்கள் வருவீர்கள். மனிதனுடைய உடல் மட்டும்தான் அழிகிறது பிள்ளைகளை, ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அந்த ஆத்மா இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அவர்கள் ஜீவ வீட்டை முக்தி வீட்டை அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கலியுகம் அழிந்து வரக்கூடிய அந்த ஸ்வர்க்கத்துக்கு இணையான அந்த தர்மயுக வாழ்வையும் பெறுவீர்கள் என்று அப்பன் சிவபெருமானை வாழ்த்துகிறான். அது என்னுடைய பாடல் அல்ல, அப்பாவுடைய பாடல். நம சிவாய. பிள்ளைகளே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஈசன் அருள் பரிபூர்ணமாக உண்டு. உங்களால் ஒரு சிவாலயம் பரிபூர்ணமாக திருப்பணி முடியும் என்பதை நம்புகிறோம். மக்களே, சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.